அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க. அதுவும் 27/8/2025 நாளை தினம் புதன்கிழமையோடு வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த இந்த விநாயகர் சதுர்த்தியானது மிகவும் அற்புதமான ஒரு நாளாக வர இருக்கின்றதுங்க. நாம் எப்பயுமே ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் என்பது இருந்து கொண்டே தான் இருக்குங்க. கண்டிப்பான முறையில் ஒரே ஒரு கஷ்டம் மட்டும் இருக்காது. ஒன்றிற்கும் மேற்பட்ட பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்கள் அனைத்தையுமே நீக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் நாம் எல்லோருமே ஆசைப்படுவோம். அப்படிப்பட்ட ஆசையை நிறைவேற்றுவதற்காக விநாயக பெருமானின் இந்த ஒரு வழிபாடு நமக்கு ரொம்பவுமே உதவி செய்யுங்க. அந்த வழிபாட்டை நாம் எப்படி செய்வது என்றுதான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பதிவை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய தினம் புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லுவாங்கங்க. அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாளோடு இந்த விநாயகர் சதுர்த்தி, அதாவது அவர் விநாயகர் பிறந்த நாளாக வர இருக்கின்றதுங்க. இந்த விநாயக பெருமானை நம்ம வழிபாடு செய்வதற்கு உகந்த திதியாக இருப்பதுதான் இந்த சதுர்த்தி திதி. மாதா மாதம் வளர்பிறை தேய்பிறை என்று 2 சதுர்த்திகள் வரும் இல்லையா? பொதுவாக அனைவருமே தேய்பிறையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி என்றுதான் விநாயக பெருமானை வழிபாடு செய்வாங்க. ஆனால் வளர்பிறை சதுர்த்தியில் அந்த அளவிற்கு யாரும் பெரிதும் வழிபாடு செய்ய மாட்டாங்கங்க. அந்த வளர்பிறை சதுர்த்தியானது ஆவணி மாதத்தில் வரும்போது அனைவருமே இதை விநாயகர் அவதரித்த நாளாக எண்ணி இந்த வழிபாட்டை கண்டிப்பாக செய்வாங்க. அப்படிப்பட்ட வளர்பிறை ஆவணி மாத சதுர்த்தியினால்தான் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான அர்ச்சனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே தீர்க்குங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நாளை தினம் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கலாம். விநாயக பெருமான் அவதரித்த நாளாக இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியானது விநாயக சதுர்த்தி நாளன்று நம்ம பலரும் பல விதங்களில் விநாயக பெருமானை வழிபாடு செய்வோம். அதுல ஒரு சிலர் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலையை வைத்து வழிபாடு செய்வாங்க. இன்னும் சிலர் கடைகளிலிருந்து களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கி வந்து அவருக்கு அலங்காரம் செய்து வழிபாடு செய்வாங்க. அப்படி வழிபாடு செய்யும் போது விநாயக பெருமானுக்கு விருப்பமான பொருட்களை வைத்து விநாயக பெருமானின் 108 போற்றிகளை சொல்லி அர்ச்சனை செய்து விநாயக பெருமானுக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களை நெய்வேத்தியமாக வைத்து அவருக்கு கற்பூர தீப தூப ஆராத்தி காட்டி வழிபாடு செய்யும் வழக்கமும் அனைவருக்குமே இருக்குங்க. இந்த வழிபாட்டில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான சூட்சமம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையுமே நீக்குங்க. இப்படி இந்த நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டில் விநாயகருக்கு அர்ச்சனை செய்வதற்கு தேவையான பொருளான வெள்ளருக்கு இலை என்பது ஒரு பிடித்தமான ஒரு பொருளுங்க. இதை பொதுவாகவே விநாயக பெருமானுக்கும் வெள்ளருக்கும் அதிக அளவு தொடர்பு உள்ளதாக இருக்குங்க. அதிலும் விநாயகர் சதுர்த்தி நாளன்று நாளைய தினம் வெள்ளருக்கு இலையை வைத்து நம்ம அர்ச்சனை செய்யும் போது வெளியிலே சொல்ல முடியாத கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே அனைத்துமே நீங்குங்க. அப்படி நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது 108 எண்ணிக்கையில், அதாவது 108 தடவை ஏதாவது ஒரு விநாயக மந்திரம் எளிதான முறையில் ஓம் கணேச நமாய நமக அப்படின்னு சொன்னாலே போதுங்க. இப்படி வெள்ளருக்கு இலையை வைத்து நாம் அர்ச்சனை செய்வது மேலும் மேலும் எல்லா கஷ்டங்களையுமே நீக்கி நல்லதொரு மாற்றத்தை நம்மளால் காண முடியுங்க. இப்படி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி நாளைய தினம் எந்த நேரத்தில் விநாயகருக்குரிய சதுர்த்தி வழிபாட்டை நாம் செய்கிறோமோ அந்த நேரத்தில் விநாயக பெருமானின் ஏதாவது ஒரு மந்திரத்தை 108 முறை சொல்லி அந்த வெள்ளருக்கு இலையால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யுங்க. அதற்கப்புறமாக கற்பூர தீப தூப ஆராத்தி காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாங்க. எப்படி நம்ம அருகம்புல்லை காட்டி அர்ச்சனை செய்வதன் மூலமாக நமக்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்கிறதோ அதே போல வெள்ளருக்கு இலையால் அர்ச்சனை செய்தோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் அப்படியே நீங்குங்க. பொதுவாகவே கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையே யாராலுமே வாழ முடியாது இல்லையா? அதே சமயம் அதிக அளவில் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்க முடியாமல் இருப்போங்க. அப்படி சமாளிக்க முடியாத கஷ்டத்தையுமே சமாளித்து வாழ்க்கையில மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு விநாயகரின் இந்த வழிபாடு நமக்கு பெரும் அளவில் உதவி செய்யுங்க. நண்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு அப்படியே நம்ம பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். மேலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.